ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி கிறிஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனிதா, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சாம்மா? அத்தை எல்லாம் முடிஞ்சிச்சு. பருப்பு மட்டும் வச்சுருக்கேன் அத்தை. சாம்பார் வச்சுட்டா அவ்வளோதானா? சாம்பார் வச்சுட்டா முடிஞ்சது அத்தை, எல்லாம் ரெடியாக இருக்கு. சரிம்மா. அத்தை அவத்திக்கா சொல்லுமா. அத்தை ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா உங்களுக்கு? ஹெல்ப்பா? என்ன ஹெல்ப்மா? எல்லாத்தையும் நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க, நானும் கூட சமைக்க மாட்டோமான்னு கேட்டேன். இல்லைம்மா அவந்திக்கா, இருக்கட்டும், சமையல் பாதி முடிஞ்சிச்சுமா. இன்னும் சாம்பார் மட்டும் வச்சுட்டா அவ்வளோதானா, எல்லாம் ரெடியாக இருக்கு. முடிஞ்சதான் நான் சாப்பிட கூப்பிடுறேன், வா. அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. என்ன சொல்லுமா? இல்லாத்த நீங்கள் என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? ஏன் அவந்திக்கா திடீர்னு இப்படி கேட்குற? பின்ன அத்தை அனிதக்கா மட்டும் கிச்சன் வந்து சமைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அம்மாவும் அம்மையும் வெளில போயிருக்காங்க. அப்படி இல்லைன்னா ஐஷு அம்மையும் கூட சேர்ந்து சமைப்பாங்க. இவங்களாம் இந்த வீட்டு மருமக, அதனால அவங்க வந்து சமைக்கிறாங்க, எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதே மாதிரி தான் அத்தை, நானும் இந்த வீட்டு மருமக தான். இப்போ நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது அத்தை? அவந்திக்காமா அப்படிலாம் எதுவும் இல்லடாமா. இன்னும் ஒரு 2-3 நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நீ வந்து சமையல்லாம் கற்றுக்கிட்டு சமையல் பண்ணு, சரியா? ஏன் அத்தை, நான் இப்போவே சமையல்லாம் கற்றுக்கூடாதா? அனிதாக்காக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதா அத்தை? எல்லா புருஷனுக்கும் பொண்டாடி கையால் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் அத்தை. நான் இப்போ சமையல் கற்றுக்கிட்டா தானே சீக்கிரமாக மாமாவுக்கு சமையல் செஞ்சு என் கையால் போட முடியும். நான் இப்படியே இருந்தேன்னா என்னால் சமையல் கற்றுக்க முடியாது. அப்புறம் என்னோட புருஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்கல்ல அத்தை. அவந்திக்கா, நீ இந்த அளவுக்கு யோசிக்கிறது கரெக்டு தான். இருந்தாலும் கல்யாணம் ஆகி 2-3 நாள் தானே ஆகுது. இன்னும் ஒரு வாரம் போகட்டும். நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சமையல்லாம் கற்றுக்கோ, நானே உனக்கு சொல்லித்தரேன். அனிதாக்கா, நான் வீட்டில் எந்த வேலையும் பார்க்கறதே இல்லை, சும்மா தான் இருக்கேன். எனக்கு எதுக்கு ரெஸ்ட்டெல்லாம்? இன்னைக்கு வச்சுங்க, மாலையில் வந்து நான் இங்கே கிச்சனில் வந்து என்ன வேலைலாம் செய்யணும்னு நான் கேட்பேன். நீங்கள் எந்த வேலைலாம் இருக்கோ அதெல்லாம் எனக்கு சொல்லணும். அண்ட் தென் சமையலும் எனக்கு சொல்லி தரணும். நான் உங்களை மாதிரியும் அத்தை மாதிரியும் நல்லா சமைக்க கற்றுக்கிட்டு என் புருஷனுக்கு என் கையால் சமைச்சு போடணும். உங்கள் எல்லாருக்குமே என் கையால் சமைச்சு போடணும். சரி அவந்திக்கா, நான் கண்டிப்பாக சொல்லித்தரேன். சரிம்மா அவந்திக்கா, இப்போ போய் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லாத்த எனக்கு ரொம்ப போர் அடிக்குது, ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருக்கேன். ரூம்லேயே இருக்கிறது ஒரு மாதிரியாக இருக்கத்த. சரிம்மா, அவினாஷை கால் பண்ணி வர சொல்லட்டுமா? வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வரீங்களா? ஐயோ அத்தை, அப்படிலாம் மாமா, இன்னைக்கு தான் மாமா ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பியிருக்காங்க. இத்தனை நாள் லீவில் தானே அத்தை வந்தாங்க? லீவில் தான்மா இருந்தான். கல்யாணம் ஆகி நீங்கள் இன்னும் வெளியே எங்கேயும் போகலல்ல அத்தை. அப்பா இன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வந்தோமே, அது போதும் அத்தை. நான் வேறு எதுவுமே கேட்க மாட்டேன், எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதே ஜாலியாக இருக்குது. சரிம்மா அவந்திக்கா, அப்படின்னா ஒன்று பண்ணு. வீட்டுக்கு பேக் சைடு சஞ்சனாவும் அச்சும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அங்கே போய் நீ கொஞ்ச நேரம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அவங்களாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே, உனக்கு டைம் பாஸ் நல்லாகும். சமையல் முடிச்சதும் நான் கூப்பிடுறேன், எல்லாம் வாங்க சாப்பிடலாம். ஓகே அப்போ. ஹாய் அச்சு. ஹாய் அவந்திகா, எப்படி இருக்க? எனக்கு நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஐ எம் ஆல்சோ ஃபைன். என்ன அவந்திகா, ஆளே மாறிட்டேன்? என்ன மாறிட்டேன்? நான் அப்படியே தானே இருக்கேன். இல்லை, எப்பவுமே வீட்டில் இருந்தால் கூட மாடர்ன் ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். இப்போது சாரியில் அதான் கேட்டேன். ஆமாம், அப்போ நான் வந்து சிங்கிளாக இருந்தேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. ஸோ ஒரு ஃபேமிலி கேர்லாம் சாரி தான் கட்டணும். மேரேஜ் முடிச்சு 2-3 டேஸ் தான் ஆகுது. இன்னும் போக போக நான் நார்மல் ட்ரெஸ்க்கே மாறிடுவேன். அப்படியா? இருந்தாலும் இந்த சாரியில் நீ ரொம்ப அழகாக இருக்க. ஓ தேங்க்யூ அச்சு. வா வந்திக்கா, உட்காரு வா. வெயிட் பண்ணுங்க, நான் சேர் எடுத்துகிட்டு வந்துடுறேன். அப்புறம் அவந்திக்கா, லைஃப் எல்லாம் எப்படி போகுது? சூப்பராக போகுதாச்சு, நல்லா போகுது. உங்கள் ஹஸ்பண்ட் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க? ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் கிடைக்கும் நான் கனவுல கூட நினச்சதில்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அவந்திக்கா. நீ ஹாப்பியாக இருந்தாலே அதுவே போதும் எங்களுக்கு. எப்படியெல்லாம் ஸ்டார்ட் ஆகி எப்படி முடிஞ்சதில்ல கடைசியில் உன் மேரேஜ்? ஆமாம் அவந்திக்கா, எனக்கு அண்ணியாக வருவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஆமாம் அவந்திக்கா, நான் உன்னை அண்ணின்னு கூப்பிட்டே ஆகணுமா என்ன? அது உன்னோட விருப்பம் சஞ்சனா, நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆக்சுவலி நம்ம 2 பேரும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே. ஸோ நீ என்னை பேரை சொல்லியே கூப்பிடலாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பரவாயில்ல அவந்திக்கா, நீ இவ்வளோ ஃப்ராங்காக பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ ரொம்ப மாறிட்ட. சஞ்சனா, நீயும் நானும் ஒன்றா தான் ஸ்கூல் முடித்தோம், காலேஜ் முடித்தோம். கிட்டத்தட்ட உனக்கும் எனக்கும் ஒரே ஏஜ் தான். ஸோ நீ என்னை அவந்திக்கானே கூப்பிடலாம், அண்ணின்னு கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆமாம், நான் எப்படி கூப்பிடணும்? நீ என் ஃப்ரெண்ட் தானே, நீ என்னை அவந்திக்கானே கூப்பிடு. ஆமாம், இப்போ எதுக்கு புதுசாக கேட்குற? சஞ்சனா என் ஹஸ்பண்டுக்கு தங்கச்சி, அதனால கேட்குறா. நீ ஏன் கேட்குற இப்போ? ஏய் அவந்திக்கா, என்ன மறந்துட்டியா? இவ்வளோ நம்ம வீட்டுக்கு அடுத்த மருமகளாக வரப்போறவ தானே? ஆமாம்
எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரி அவந்திகா. ஆமா, நீ என்ன இந்த டைம்ல வந்திருக்க? ஏன் அவந்திகா, நான் வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படியெல்லாம் சொல்ல வரல, தப்பா நினச்சிக்காத. ஒன்று காலையில் வருவேன், இல்லை ஈவினிங் வருவேன், அப்போதான் கிறிஷ் இருப்பான். நீ என்ன திடீர்னு வந்திருக்க? அதான் கேட்டேன். இப்போ கிறிஷ் கூட இல்லை, ஆஃபீஸ் போயிருக்கான். அவ கரெக்டாக தான் வந்திருக்கா. கிறிஷ் இன்னைக்கு ஆஃப் டேல வீட்டுக்கு வந்துருவான். என்ன சொல்ற சஞ்சனா? ஆமாம் ஆமாம், கிறிஷ் ஆஃப் டேல வந்துருவான். அப்போ அவினாஷ் மாமா? அவினாஷ் அண்ணா இத்தனை நாள் லீவ் போட்டிருந்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து கிறிஷ் தான் அவரோட ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தான். இப்போ தான் அவர் ஆஃபீஸ் போயிட்டார்ல, அதனால் டேடி 2-3 நாள் கிறிஷை லீவ் எடுத்துக்க சொல்லிட்டாரு. ஆக்சுவலி இன்றைக்கே அவனுக்கு லீவ் தான், முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால் டேடி வர சொன்னாருன்ட்டு போயிட்டான். கிளம்பிட்டான். நான் கால் பண்ணேன், இப்போ வந்துட்டு தான் இருப்பான். இன்னொரு 10 to 5 minutesக்குள்ளே வந்துடுவான். ஓ அப்படியா? ஆமாம். ஏய், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? என்ன அச்சு, எப்போ வந்த? ஏன் நாளாக உட்காந்துருக்குது உங்கள் கண்ணுக்கு தெரியலையோ? ஏய், அதான் வந்ததும் கேட்டேன்ல, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களான்னு. அப்புறம் என்ன, நீங்கள்லாம் இந்த வீட்டிலே இருக்கீங்க, அச்சு வேற இடத்துலேருந்து இங்கே வந்திருக்கா, அதான் கேட்டேன். ஆமாம் ஆமாம், 10 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்கா. இந்த ஒர்க்கு பக்கத்து வீடு, இங்கேருந்து வர்றதுக்கு எவ்வளோ மரியாதை. விட்டா நீ பக்கத்து ரூம்லேருந்து வந்தால் கூட மரியாதை கொடுப்படா அவளுக்கு. ஏய் பைத்தியம். ஆமாம் ஆமாம், உன் கூட பிறந்தல, நான் பைத்தியம்தான். ஆமாம், என்ன வர சொல்லிட்டு நீங்கள் 2 பேர் ரெடி ஆகாமல் உட்காந்துருக்கீங்க. நீ 10 நிமிஷம்னாலே 2 hour ஆகும் வர்றதுக்கு, அதை நம்பி தான் உட்காந்துருந்தேன். ஆனால் சீக்கிரமாக வந்துட்டியே. அது ஒன்றும் இல்லை, அச்சு வர சொன்னால அதான். நல்லா இருக்குடா உன் கதை. நான் காது கிழியே கத்துவேன், சீக்கிரம் வாடா வாடான்னு. 1 hour 2 hour கழிச்சு வருவேன். இப்போ என்னடான்னா 10 நிமிஷம் சொல்லி 5 நிமிஷத்துலேயே வந்து நிற்கிற. எல்லாம் ஒரு மார்க்கமாக தான் இருக்கீங்க, பார்த்துக்கிறேன் இரு. சரி சரி, நான் போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன், நீங்கள் போய் சாப்பிட்டு வெயிட் பண்ணுங்க. என்னது, சாப்பிட்டு வெயிட் பண்ணணுமா? இந்த சாப்பாடா? என்ன இந்த சாப்பாடா? அம்மா தானே சமைச்சிருக்காங்க, அப்புறம் என்ன? ஐய, வெறும் ரசம் சாம்பார் பீட்ரூட்டு வெண்டைக்காய் நம்மளால முடியாதுடாப்பா சாமி. அதான் வெளில போகிறோம்ல, அங்கே ஏதாவது வாங்கி கொடு. என்னது, வெளியில் போய் சாப்பிட போறியா? ஏய், அம்மா சமைச்சு வச்சுருக்காங்க, சாப்பிட்டு வா போகலாம். எனக்கு அதெல்லாம் வேணாம், வெளியில் போய் சாப்பிட்டுக்கிறேன். கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்து நான்வெஜ்ஜே இல்லை, எனக்கே ஒரு மாதிரி இருக்குது நான்வெஜ் சாப்பிடாம. எனக்கு தெரியாது, இன்னைக்கு நான் நான்வெஜ் சாப்பிட்டே ஆவேன். சப்பா, நீ சொன்னா கேட்க போறதில்ல, சரி கிளம்பு போலாம். என்னத்த, என்ன 4 பேர் நிற்கிறது கூட்டமாக தெரியுதா உங்கள் கண்ணுக்கு? இல்ல, வேணும் சிரிப்பு சவுண்டாச்சே, அதான் கேட்டேன். ஆமாம், இதுக்கு ஒருத்தர் சிரிச்சாலே பிடிக்காது. என்ன சஞ்சனா? ஒன்றும் இல்லத்த. சரி சரி ஆண்டிக்கம்மா, வா சாப்பிட்டு போலாம். ஓகே மம்மி. அச்சு சஞ்சு வாங்க, எல்லாரும் சாப்பிட்டு போலாம். ஏன் அத்தை, தெரியாம தான் கேட்குறேன். நாங்கள் இத்தனை பேர் இருக்கோம், உங்கள் பொண்ணை மட்டும் சாப்பிட போகலாம் வான்னு கூப்பிடுறீங்க. அது வந்து என் பொண்ணு பசியோட இருக்கும், அதனால கூப்பிட்டேன். ஓ, அப்போ எங்களுக்கெல்லாம் பசி எடுக்காதோ? உங்களுக்கு பசியத்தான் நீங்க போய் சாப்பிட போறீங்க. அப்போ உங்கள் பொண்ணுக்கு பசிச்சா உங்கள் பொண்ணு போய் சாப்பிட மாட்டாங்களா? நீ பாஸ் சஞ்சனா, என் பொண்ணை நான் தான் பார்த்துக்கணும், அதனால தான் வந்தேன் சாப்பிட கூப்பிடுறதுக்கே. உனக்கு பசிக்குதான் நீ போய் சாப்பிடு. இது மட்டும் திருந்தவே திருந்தாது. சரி வா அச்சு, நம்ம போகலாம். ஆமா, எங்க போறீங்க? நாங்கள் ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்கா? ஆமாம், அதுக்கு தான் கிறிஷ் இன்னைக்கு சீக்கிரமாக வந்திருக்கான் எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அப்படியா? சரி சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நானும் என் பொண்ணை சாப்பிட்டு வரோம். ஆ, நீங்களும் உங்கள் பொண்ணுமா? ஆமா, என் பொண்ணுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆகிக்குது, என்ன வேணும் வாங்கிக்கோல. ஓ அப்படியா, சரி சரி. ஈவினிங் உங்கள் மருமகன் வருவார், அவர் கூட்டிகிட்டு போவார். ஏன் உங்க கூட கூட்டிட்டு போக மாட்டீங்களா? கிழடு கட்டிங்களாம் நான் கூப்பிட்டு போகிறதில்ல. என்னது? இல்லத்த, நாங்கள் சின்ன பசங்க ஜாலியாக பேசிட்டு போவோம், நீங்கள் எதுக்கு? ஆமா சஞ்சனா, நீ சொல்றது கரெக்ட் தான். நீங்க போயிட்டு வாங்க, நான் அவினாஷ் மாமா வந்து தான் அவரு கூட போறேன். பார்த்தீங்களா அத்தை, உங்கள் பொண்ணுக்கே தெரியுது, உங்களுக்கு தான் ஒன்றும் புரியல. யாருக்கு தெரியும் புரியலையா இல்லை புரியாத மாதிரி நடிக்கிறீங்களான்னு. நான் சஞ்சனா, வாய் அதிகமாயிட்டு இருக்குது போல. அத்தை, வாய் எப்படி அதிகமாகும்? அதே சைஸில் தான் இருக்கும். சரிங்க அத்தை, இந்த சோஃபாலாம் எடுத்து உள்ளே வச்சிருங்க, நாங்கள் போய் ஜாலியாக ஷாப்பிங் பண்ணிட்டு வரோம். பாய். என்னதே, நீங்க போட்டு உட்காருங்க, நான் எடுத்துக்கணுமா? பார்த்துட்டு தான் மம்மி இருக்கேன், எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கேன். எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே ஆத்திரமா வருது மம்மி. எனக்கு ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கலாம்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கு. இவங்க என்னடான்னா வெளியே போறது, ஊர் சுத்தது ரொம்ப என்ஜாய் பண்றாங்கல்ல. ஆமா ஆண்டிக்கம்மா, இந்த அச்சுவை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது. இவ எதுக்கு வீட்டுக்குலாம் வந்து நிற்கிறான்னு தெரியலையே. எங்க
எங்க அண்ணிக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. இருக்குது மம்மி, இவங்க எல்லாருக்கும் சேர்த்து இருக்கு. நான் எப்படி ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்காம கஷ்டப்படுறானோ அதே மாதிரி இந்த அச்சுவும் கிருஷ்ணன் கஷ்டப்படுவாங்க. ரெண்டு பேருக்குமே அவங்க ஆசைப்பட்ட லைஃப் கிடைக்கவே கூடாது. இவங்க கல்யாணத்தை நிறுத்தி இவங்க ரெண்டு பேரையும் நான் பிரிக்கிறேன் பாரு. இந்த வீட்டுல எல்லாரும் அவளை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அது எல்லாத்தையும் நான் மாத்துறேன். இந்த வீட்டுல அச்சுவுக்கு கிடைக்கிற மரியாதை எல்லாமே எனக்கு தான் கிடைக்கும். இந்த அவந்திகா மட்டும் தான் எல்லாருக்கும் நல்லவளா தெரியணும். அதுக்காக தான் மம்மி நான் எல்லார்கிட்டையும் நடிச்சுட்டு இருக்கேன். இதுங்க கிட்டலாம் பேசினா எனக்கு தலையாட்ட ஒன்றும் இல்லைல்ல. என்ன பண்றது, பேசிதான் ஆகணும். இல்லைன்னா என் புருஷன் கூட என்ன நம்ப மாட்டாரு. நான் தான் அவந்திகாமா பண்ண போறேன். பாரு மம்மி, நான் என்ன பண்றேன்னு பாரு. இவங்களை யாருமே நான் நிம்மதியா விடவே மாட்டேன். என் லைஃப் இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணமே இவங்க எல்லாரும் தான். அன்னைக்கு கிருஷ்ண மட்டும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தானா இவ்வளோ நேரத்துக்கு எனக்கும் ஆசைப்பட்ட லைஃப் கிடைச்சிருக்கும், கீர்த்தனாக்கும் ஆசைப்பட்ட லைஃப் கிடைச்சிருக்கும். இவனோட லவ் தான் முக்கியமா இவன் ஸ்ட்ராங்கா நின்றதுனால இப்ப பாருங்க எனக்கும் ஆசைப்பட்ட லைஃப் போயிடுச்சு. கீர்த்தனா பாவம் மம்மி. கண்டிப்பா நான் இவங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டேன். நீ ஹாஸ்பிட்டல் லைஃப் கிடைக்கலனால நல்ல வாழ்க்கை தான் கட்சிக்குதான் வந்துக்கமா. இருந்தாலும் இவங்களாம் சும்மா விட்டுறாத. அந்த அச்சு இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஆமா மம்மி, அவ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. இந்த கல்யாணத்தை நான் நிறுத்துறேன் பாருங்க. அச்சு, இனிமே நீ நிம்மதியா வாழவே முடியாது. இந்த அவந்திக்காவை நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன்.